யோ மாப்ள என்ன ஓட்டு போட வந்தா? ஆமா ஓட்டு போட. உனக்கு ஓட்டு இங்கயா இருக்கு? ஆமா நீங்க போட்டீங்களா? நான் போட்டேன். சரி பாத்து போடு. மாப்ள அப்புறம் இன்னொன்னு. யார் சொல்லிட்டு இருப்பேன். ஆமா இவன் அத்தை கூட அசலூர்ல தானே இருக்கான். இங்க வந்து ஓட்டு போட வந்திருக்கான். சம்திங் ராங். என்னையா மாப்ள? என்னையா மாமா இவ்வளவு பிக்காளித்தனம் இவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்க? நம்ம குடும்பமே உத்தம குடும்பமே மாமா. யோ அங்க போய் உன் ஓட்டு அசலூர்ல, நீ இங்க வந்து எங்க ஊர்ல 3 பூத்துல ஓட்டு போட்டுட்டு இருக்க. உனக்கு பிடிக்கல யாரும்? இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இந்த வயசுல உன்னை தூக்கிட்டு போய் குமுறுனா அத்தை வாழ்க்கை என்ன ஆகுறது? கட்சிக்காக பண்றது தனியா பேசணும். எங்க இருக்கு மாப்ள? இதெல்லாம் நான் எதுக்கு செஞ்சேன் உனக்கு தெரியும் அவ்வளவுதானே. அட போயா. யோ ஐடி பாய், நம்ம என்ன முளை மாதிரி தரம் பண்ணணும் மாப்பிளைக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லி என்னன்னு? தலைவா, நானும் உங்க மாமாவும் ஒரு கட்சிக்காக செயல்படுறோம். அந்த கட்சியை கணக்கெடுத்து பார்த்ததுல 1 லட்சம் வாக்கு ஓட்டு வித்தியாசத்துல நாங்கள் தோக்குற மாதிரி தெரியுது. அதுக்காக தான் நானும் உங்க மாமாவும் சேர்ந்து அந்த 1 லட்சம் ஓட்டுக்காக சில பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கையிடு. அப்படி பண்றதா நீ பண்ணு. வயசான ஆளை கொடுத்து விடுற. அந்த ஆள் சுடுதண்ணி சுடுக்கே தாங்க மாட்டான். போலீஸ் அடி தாங்குவான். ஒரு வகையில தானேயா நாங்க 5 வகையான வழிமுறைகள் வச்சிருக்கோம். அதுக்கு 5 வகை என்னப்பா? அது எங்க மாமா முல்ல மாதிரியே சொல்லுவாங்க. உங்க மாமானா எனக்கு யாரு? யோ மாமா வாயா, நான் சொல்றேன். இது சைக்கோ. இது எதுக்கு என்ன மாமா? இது முத்துப்பாண்டி என்ன தனலட்சுமி இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறேன். ஏரியா இப்பதான் என் முதல் டெக்னிக். யோ தம்பி வாயா. பாத்துட்டியா? போயா. என்னது இது? இரியா தம்பி வாயா. என்ன அந்தாலே வர்றாரு? பாத்துட்டியா? போயா வாயா. ஏய் ஆச்சி நீல என்ன பண்ணிட்டு இருக்க? வர வச்சு போ வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா? இப்ப இவரை பார்த்தேல, இவருக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு நினைக்கிற? கணக்குப்படி இவருக்கு 1 ஓட்டு தான். சரி. ஆனா இங்க ஒரு 3 பூத்துல ஓட்டு போடுறாரியா? 3 பூத்துலயா? ஆமாயா. இது இந்த காலையில் நீ ஒரு முளை மாதிரி தனம் பண்ணி அந்த மாதிரியா? யோ இதெல்லாம் முளை மாதிரித்தனம் கிடையாதுயா. இதுதான் என் புது டெக்னிக். என்னையா இருங்க 3 பேர் ஓட்டு போடுறதுனால உங்க கட்சி ஜெயிச்சிருமா? யோ இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி 11,925 பேர் இப்படிதான் என் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்னையா முதல் டெக்னிக்கே சப்ப, இதையே இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கப்புறம் இவங்க பெருசா கண்டுபிடிச்சிருவாங்களா? என்னையா பூமர் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? இப்ப 2வது காட்டுறேன் பாரு. வாயா. ஐயோ மாமா என்னையா நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு ஓப்பனா கிரைம் பண்ணிட்டு இருக்கீங்க. குச்சால இந்த வயசுல மாட்டினா அடி தாங்குவியா நீ? என்ன மாப்பிள்ள இப்ப எங்க 2வது டெக்னிக்கை பாக்குறியா தம்பி? ஏய் இவன் அந்த ஐடி கையில. ஆமா ஆள் பற்றாக்குறை, அதெல்லாம் நீ கேட்கவே கேட்காத. தம்பி அட்ரஸ் சொல்றா. இந்த பூத்துல அந்த பூத்துல அந்த பூத்துல சொல்றா. நம்பர் 9 மஞ்சள் பாய்ஸ் தெரு, மோகன்லால் வீதி. மோகன்லால் வீதியா? ஐயோ மாமா இவன் மலையாள படத்தி மலையாள சூப்பர் ஸ்டார் நேமே சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கே சொல்ற தம்பி. இந்த பூத்துல அட்ரஸ் சொல்றானா எனக்கு? நம்பர் 10 நாகா தெரு, ரவா வீதி. என்னையா உப்மா பிராண்டா இருக்கு? ஏமாத்துறது முடிவாயிட்டீங்க. அட்லீஸ்ட் அட்ரஸ் வந்து கரெக்டானாச்சும் கொடுங்க. ஹே மாப்பிள்ள, நாங்கெல்லாம் அனில் பட்டாசு பேரை வச்சு 1000 ஓட்டு போடுவோம் மாப்பிள்ள. மாமா மாட்டுல என்ன நொக்கிடுவானுங்கம்மா. இதெல்லாம் ஃப்ராடுத்தனம் மாப்பிள்ள. இந்த டெக்னிக்கை வச்சு நாங்க 40,009 ஓட்டு போட்டிருக்கோம். அப்புறம் நாங்க எப்படி 3வது தடவை ஆட்சிக்கு வருது மாப்பிள்ள? இதே டெக்னிக்ல இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு பாக்குறியா? இப்ப பாரு. இது அதே ஐடி ஐ தானே? அதே ஆள் பற்றாக்குறை தான். டேய் உங்க அப்பா பேரை தம்பிக்கு சொல்லு. உண்மையான அப்பா பேரா இல்ல ஐடி இல்லையா? ஐடியில் உள்ள அப்பா பேரா? XXYY ZZ. கேட்டியா? என்னையா ஏபிசில வர லாஸ்ட் 3 எழுத்து 2 வாட்டி சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாம் அப்படிதான் மாப்பிள்ள. இந்த ஐடியில் இருக்கிற அப்பா பேர் சொல்றா. அர்னால்டு ஜாக்லின். அர்னால்டு ஜாக்லினா? என்ன அப்பா பேர் என்னன்னு சொன்னீங்க? அம்மா பேர் மாதிரி இருக்கு. அம்மா பேரா இருந்தாலும் அப்பா பேரா இருந்தாலும் நாங்க இப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நீ போடா தம்பி. 3வதுக்கு வா. இப்ப இதுக்கே இப்படி யோசிக்கிறீல, 3வது டெக்னிக்கை காமிக்கிறேன் வந்து பாரு. வா 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 வா. யோ மாமா யார் வீட்டையா? யோ மாப்பிள்ள, இந்த வீட்டுல அதிகபட்சம் எத்தனை பேர் தங்கலாம்னு நினைக்கிறேன்? இந்த வீட்லயா? என்ன ஒரு நசிகி படுத்த ஒரு 6 பேர் கிட்ட தங்கலாம். இந்த வீட்டுல அதே மாதிரி எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? எத்தனை பேரா? ஒரு ஃபேமிலியா இருந்தா அப்பா அவங்க 2 பேர் போட்டிருப்பாங்க. இதே பேச்சுலரா இருந்தா தங்குற ஒரு 4 பேர் போட்டிருப்பானுங்க. அவ்வளவுதானே. என்னையா எப்படி பேசுற? யோ இந்த டோர் நம்பர்ல இந்த வீட்டுல இருந்து 80 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்க கணக்கு காமிச்சோம். 80 பேரா? ஐயோ 80ல 8 பேர் இருந்தாலே இந்த வீடு ஹவுஸ்ஃபுல்லியா? யாரையா சொன்னா?
அட பாவிகளா, சரி வர்றவன் இந்த வீட்டுல 80 பேர் இருக்கான்னு வெரிஃபிகேஷன் பண்ணாமலே அவுட் ஐடி கொடுக்க போறான். ஐயோ, அவங்க அப்படி வெரிஃபிகேஷன் வரப்ப இந்த வீட்டில் 80 பேர் உள்ள வச்சு நாங்கள் கணக்கு காமிச்சிருவீங்க. 80 பேர் உள்ள வைப்பீங்களா? ஆமாயா. ஐயோ, வர்றவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள 80 பேர் உள்ள வச்சு கணக்காட்ட முடியும், இந்த வீட்டுல 80 பேர் தங்குற மாதிரி இல்ல அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இருக்குது. அதெல்லாம் எங்க மேலிடம் பாத்துக்கோங்க. மேலிடம் பார்க்காம இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி 10,452 ஓட்டு போட்டிருக்கோம்யா நாங்க. என்னையா இதுக்கே வாயை புழக்கிற? வாயா முதல்ல அடுத்ததை காமிக்கிறேன். யாரா நீங்க? ஐயோ மாமா, என்னைய சமாதி கூட்டு வந்துருக்க? அதை சொல்றேன். இப்போ ஒரு ஓட்டர் ஐடி வாங்கணும்னா என்ன ப்ரொசீஜர் சொல்லு. என்ன ப்ரொசீஜர்? நமக்கு 18 வயசு நிரம்பியிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. நம்ம உயிரோட இருக்காங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் சார், எந்திரிங்க. ஏன் கத்துற சார்? உங்களுக்கு இந்த பூத்துல 3 ஓட்டு இருக்கு, மறந்துடாம நம்ம கட்சிக்கே போடுங்க. போடுங்க ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. மாமா என்ன மாமா பணத்தை எழுப்பி ஓட்டு? நமக்கு தேவைன்னா மனுஷனை பணமாக்குவோம், பணத்தை மனுஷனாக்குவோம். எல்லாத்துக்கும் மேலிடம் இருக்கியா? நீ என்னையா எல்லாத்துக்கும் வான்னு வாயை பிளந்துக்கிட்டு இருக்க? அடுத்தது வா, வேற மாதிரி இருக்கும் பாரு, காட்டுறேன். வா வா வா. அட படுவாங்களா, பீகார்ல 80,000 பேருக்கு ஓட்டு இல்ல, இவனுக்கு என்னன்னா பணத்தை எழுப்பி ஓட்டு ஆக்கிட்டு இருக்கானுங்க. மாப்பிள்ள, ஃபார்ம் 6 பத்தி தெரியுமாயா? எது? இந்த 18 வயசு பூர்த்தி பண்ணவங்க முறை ஓட்டு போடும்போது காட்டுற ஒரு விஷயம் தானே. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க. எனக்கு வயசு 50. அதை யூஸ் பண்ணி ஏற்கனவே நான் 3 ஓட்டை போட்டேன். இப்போ ஃபார்ம் 6 வாங்கி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன்ட்டு ஒரு ஓட்டை போட்டு வந்துட்டேன். நீ ஃபார்ம் 6? எஸ். 50 வயசு தொட்டுட்டியா நீ? 70 வயசு கிளவியே போட்டிருக்கியா? இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி 33,692 ஓட்டை போட்டாச்சியா நாங்க. பெரிய ஸ்கேமே பண்ணிருக்கீங்களா நீங்க? சரியா, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், கேளு. நீங்க பண்ண சதியெல்லாம் ஒருத்தர் அமல்படுத்தி இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காரா அப்படின்னு காட்டிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட நாங்க என்ன கேட்போம்னா, இந்த தொகுதியில 1.5 லட்சம் ஓட்டு எங்களுக்கு தான் போட்டீங்கன்னு என்னடா ஆதாரம் இருக்குன்னு கேட்போம். கேட்டுட்டு போயிட்டே இருப்போம்யா. என்னடா நடக்குது இந்த இந்தியால? உயிரோட இருக்கிறவனை இறந்துட்டான்னு சொல்லி ஓட்டை ரத்து பண்றானுங்க, சுடுகாட்டுல இருக்கிற பணத்துக்கு ஓட்டை கொடுத்து ஓட்டை போட வைக்கிறானுங்க. அலும்புகளா தலை விரிச்சு ஆடுது. கடவுளே கடவுளே, எனக்கு இப்ப ஞாபகம் வேணும். ரேஷன் கடையில் போய் கேளு.